வணக்கம். திருப்பரங்குன்றத்துல திருமாவளவன் அவர்கள் பேசியது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மேடம். அதாவது காவல்துறையிலும் சங்கிகள் இருக்காங்க, நீதித்துறையிலும் சங்கிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை நீங்க வழக்கறிஞரா எப்படிங்க மேடம் பாக்குறீங்க? வணக்கம். உங்களுக்கு உங்க நேயர்களுக்கு வணக்கம். திருமாவளவன் சமீப காலமாக அவருடைய நிலைமையில அவருக்கே அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்காரு. அவங்க கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாரு என்னைக்குமே நாங்க மத்திய அரசுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்போம் தமிழகம் சொன்னாரு. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிற திருமாவளவனே அவருக்கே அவர் கண்ட்ரோல் இல்லாம இருக்காரு. அதனாலதான் வாயில என்ன பேசுறோங்கிறது தெரியாம நகையாடலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது யார திருப்தி, ஏன்னா இப்ப தேர்தல் நெருங்குற நேரம் இது. தேர்தல் களத்துல நம்ம எவ்வளவுக்கு பார்கெயின் பண்ண முடியும், அதாவது தேர்தலில் தொகுதிகளை எவ்வளவு ஒரு தாஜா பண்ணி வாங்க முடியும். நம்ம கூட்டணி கட்சியில இந்துத்துவங்கிறத கையில எடுத்து செமையா விளையாடி இருக்காரு. பாஜக எதிராக விளையாடுறாரு. அதனால நம்மள நல்லா ஸ்ட்ராங்கா நிறுத்துறாரு நம்ம கொள்கைகளை. அதனால அவர் கேட்கிற சீட்டை கொடுத்துருவோம், இன்னொரு 2 சீட்டு 4 சீட்டு கூட கேட்கிறாரு, கொடுத்துருவோம் சொல்லி இது தேர்தலை நோக்கி அவருடைய பேச்சு போகுது. அவருக்கு நம்ம ஒரே ஒரு கேள்வி, இந்த சங்கிகள் நீதிமன்றத்தில் இருக்காங்க, காவல்துறையில இருக்காங்க, அப்புறம் கல்வித்துறையில இருக்காங்க, இப்படி வரிசையா அடுக்கிறாரு. ஏங்க, இந்தியால ஒருத்தர் பிறந்தானாக்க என்ன வேணா இருந்துட்டு போட்டோங்க. நாளைக்கு அப்படி பார்க்க போனா இவர் சொல்ற மாதிரி இவர் குறிப்பிட்ட ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகம் கூட தான் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இது ஒரு சமூகத்தை குறித்து பேசுறதா? அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க, சங்கிகளை நான் இருந்தா இருந்துட்டு போறோம், உனக்கு என்னன்னு அப்படி திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாரு அவரு? அப்படிதான் நாங்க இருப்போம், இப்ப நீங்க என்ன பண்ண முடியும் எங்களை அப்படின்னு கேக்குறான்னு வச்சுக்கோங்க, எங்க போவாரு? இதெல்லாம் இவருக்கு தேவையில்லாத வேலைகங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வாய முடிக்கீங்க, நீங்க எதுக்கு பப்ளிக்ல சொல்றது? சரி, இப்ப நானே ஒரு வழக்கறிஞருங்க, நான் கூட தான் சங்கிங்க, ஆமா நான் சங்கியா இருப்பேன், உனக்கு என்ன அதுல போச்சு, உன் சொத்தையா அப்ப கேக்குறேன் நானு, இல்ல உங்க வீட்டுல உட்காந்து சாப்பாடு போடுற கேக்குறானா? கேட்டா என்ன பண்ணுவாரு? எவ்வளவு அபத்தமானது இதே. அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னானாக்க வன்கொடுமை சட்டத்துல உள்ள வைக்க போறாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இவர் மட்டும் ஒரு சமூகத்தை தாக்கி பேசுறது வன்கொடுமை இல்லையா? அது ஒரு மாண்புமிகு நீதி அரசரை அவருடைய பெயரை குறிப்பிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இந்தியா என்பது ஒரு முழு நாடு. அது வடப்பகுதி, தென்பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி பிரிக்கப்பட்டிருக்கு. தென்பகுதியில வாழறவங்க தென்பகுதியில இந்த மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு, வடபகுதியில் இருக்கு. அது வட இந்தியாவில இருக்கு, தென்னில. ஏங்க, 2 நாடாவா பிரிஞ்சு இருக்கு? ஒரே நாடு தாங்க. அது ஒரே போல 4 பகுதிகளா இருக்கு. இதுல ஒரு பிரிவினைவாதம். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? யார் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை சுத்தி மக்களுக்கோசரம் பட்டியலினத்தோட ஆணவ கொலை இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலையா? அங்க பட்டியலினத்தப்பட்ட கொடுமைகள் இருக்க, பட்டியலினத்து மக்களுடைய கொடுமைகளுக்கு ஜாஸ்தியாக நம்பர் 1ல நிக்கிற மாநிலம் தமிழக மாநிலம் சொல்லிட்டு சர்வேக்கள் சொல்றது. அப்ப அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கோசரம் நாங்க இந்த கட்சி ஆரம்பிச்சு நடத்துறோம். அம்பேத்கருடைய கனவு அவங்களெல்லாம் மேல்தட்டத்துல கொண்டு போறதுக்கு தான் சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எதுக்கு நீங்க நீதித்துறைக்கு ஒரு வழக்கு போடுறது தானே? அவர்கிட்ட எடுத்துட்டு போய் மதத்தை குறிப்பிட்டு பேசுறாங்க. முருகன் பேர் அதுதான் நான் சொல்ல வரேங்க. இப்ப முதல்ல அவருடைய சமூகத்தை பத்தி கேட்கிறாருல்ல, இவர் போய் பார்த்தாரா? இங்க இருந்து இந்த திருக்கழுக்குன்றத்துல மேல தானே போய் பாக்குறாரு. இவருக்கு என்ன அக்கறை? மற்ற வழக்குகளை பண்ணுவாரான்னு கேட்கிறாருல்ல. நான் இப்ப கேட்கிறேன், இவர் இது மாதிரி இப்ப ஏதோ கன்னியாகுமரி போராட்டத்துல அவங்க 20 நாள் அழுதாங்க. அது தனியாருடைய பிரச்சனை, அது தனி ஒரு மனிதனுடைய பிரச்சனை. இது பொதுநல வழக்காக வந்தது. அது பொதுப்படை இந்த வழக்கு இந்த இடத்துல அவங்க இஸ்லாமிய சமூகத்தை, இந்துக்கள் சமூகத்தை ஒற்றுமையா வாழ்ந்தா இருக்காங்க. நீங்க தானே கிளப்பி விட்டீங்க. யார் கிளப்பி விட்டாரு? உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவையில்லாம அங்க போய் சாப்பிடுவானே, எதுக்கு அந்த மாதிரி செய்வானே? அப்படின்னா தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுற கதையாது. யாரு பண்ணாங்க? நம்ம நம்ம ஒரு குறிப்பிட்ட இந்து மதம் அந்த மதம் போனாங்களே, எந்த மதமும் போலங்க. அவங்க ஒன்னாதான் இருக்கேன். நீங்க தான் வாக்கு அரசியலுக்கோசரம் சங்கிகள், இந்த சமூகத்தை சேர்ந்த அந்த சமூகத்தையும் ஜாதியும் அடிச்சு பேசி 1.5 மாவட்டத்துல கட்சியை நடத்துற நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா ஆல் இண்டியா கட்சின்னு ஆரம்பிச்சீங்க. எங்க போனீங்க? இதுக்கு போனீங்க, இந்த கர்நாடகாவில் போனீங்க, அங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க? ஆந்திரால போனீங்க, எத்தனை தொகுதி? உங்களுக்கு யாருமே திரும்பி கூட பார்க்கலைங்க உங்க பிரச்சாரத்தை. உங்க அளவு அவ்வளவுதான். நீங்க என்னன்னாக்க MA BLங்கிறாரு, ஒரு சட்டம் படித்தவருங்கிறாரு. ஒரே இன்னைக்கெல்லாம் அவருக்கு 60 வயசு தாண்டிடுச்சுங்கிறாரு. ஸோ ஒருவேளை 60 வயசு தாண்டி சலினிட்டி வந்துருச்சாங்கிற சந்தேகம் வருது. அவருக்கு என்ன பேசுறவங்களுக்கு முன்ன பின்ன கோர்வை தெரியாம பேசுறாருக்க. ஒரு காலத்துல அவருடைய பேச்சுக்கு திறமையா இருக்க சொல்றது போக, இப்ப ஏன்டா பேசுறா கேட்கணுமாங்கிற மக்கள் நையாண்டி அளவுக்கு போயிடுச்சு. அவருடைய நிலைமை இப்படிதான். எதனுடைய காரணம் ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட தொகுதிகள் வேணும். அதனாலதான் இப்ப திமுகவை சமாதானப்படுத்தும் கையாளதான் இது. அதுக்கோசரம் அதை முன்னிட்டு
ஒரு நீதி அரசரை அவருடைய பெயரை பாகுபதம் செய்து இதுக்கு அர்த்தம் இது, இதுக்கு அர்த்தம் என்ன, நீங்க யாருங்க அந்த கேள்வியை கேட்கறதுக்கு? நீங்க வேணும்னா ஒரு வழக்கை போடுங்க, வழக்குல தீர்ப்பு வர்றதுன்னா கேளுங்க. நீங்க போய் பார்க்கணும். நீங்க யாரு அவருக்கு கட்டளை இடுவதற்கு? நீங்க ஒருத்தர் கட்டளை இட்டா நீதிமன்றம் படிபணிஞ்சிருமா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க எப்படி வழக்கறிஞர் சமூகத்துல ஒரு படிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு? நீங்க இதே இடத்துல நீங்க நீதி அரசரா மாறி உங்களை பேசின சுமார் போல உங்களை ஒரு சமூகத்தை பத்தி பேசினாலே கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க சட்டத்தை வகுத்துட்டு இருக்கீங்க. அப்ப சட்ட மேதைகளாக இருந்து ஒரு சட்ட வந்து படிச்சு அது தொழிலை புரிஞ்சு ஒரு அவங்க நீதி அரசர் ஆகணும்னாக்க பல கேட்டுகளை பல இடங்களை கடந்து அவங்கள வந்து சிபாரிசு செஞ்சா வராங்கங்க. அவங்களுடைய திறமையை பார்த்து இவர் ஒருத்தர் வந்து பேசுறதுனால அவருடைய மாட்சிமை இறங்கி போயிடுமா? இவருக்கு தான் அவமானம். இப்ப நீங்க பாருங்க, அவரை திருப்பி திருப்பி சொல்லுவேன், அவரை கண்டு இவங்க பயப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வரும், ஏன்னா தவறு செய்யறாங்க, தீர்ப்புகள்லாம் வரும். இப்ப இவருக்கு எதிராக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆன்லைன்ல, அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை திருப்பி கேட்கிறோம். மனுஸ்மிருதியை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தாரு பொதுவெளியில. அப்ப பொதுவெளியில குந்தகத்தை மதபேதத்தை கொண்டு வந்தது யாரு? இவரு. நான் ஒரு புகார் கொடுத்த ஆள. அப்ப அது ஏன் நடவடிக்கை எடுக்கல கேட்டு முகாந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க. யாரு? காவல்துறை. ஏன்னா காவல்துறை இவங்க கூட்டணி கையில இருக்கு, அதனால இல்லை நாங்க இதே மற்றவங்கள தான் எடுப்பாங்கல்ல, இதை உடனே நாங்க கோர்ட்ல தாக்கல் செஞ்சிருக்கோம். இப்படியாக நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களையும் அவர்களுக்கு வேண்டிய குறைகளை தீர்த்து வைப்பதும் அவருடைய நலன்களை பாதுகாப்பதும் உங்களை அனுப்புறாங்க. நீங்க சங்கி யாரு இல்லைங்க சொல்றதுக்கு உங்களை அனுப்புற. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு வெள்ளி நகையாடலா இருக்கு. அவர் நிலைமையை அவரை தாழ்த்திக்கிறாரு. அவர் தன்னுடைய நிலைமையை தாழ்த்தி கொண்டு தான் என்ன செய்யறோங்கிறது புரியாம பேசிட்டு இருக்காரு. சஃபரிங் ஃப்ரம் சலினிட்டி, அதாவது மூர்ப்பின் காரணமாக அவருடைய நிலைமை வந்து தடுமாறுகிறதுன்னு அர்த்தம். அதனால இப்ப நீதி அரசரை பேசுறது கண்டெம்ட். அவர் தனி மனிதர் தாக்கல் செய்வதனால ஒட்டமட்ட நீதிபதி ஆல்ரெடி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அது நிலுவையில் இருக்கு, ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. எதுக்கு? முதலியே அவர் வந்து நீதி அரசரை நீதி ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசுகிற பேச்சுக்கு இப்ப தனி மனிதர் தாக்கல் செய்கிறாரு. அந்த நீதி அரசர் தான் ஒரு தனி மனிதராக தன்னை குறிப்பிட்டது கொண்டு ஒரு வழக்கு தொடுப்பாரானால் இவருடைய நிலைமை என்னாகும்? ஒன்றும் ஆகாது. என்ன தெரியுமாகும்? பாராளுமன்ற காரியதர்சிகிட்ட போய் பேசிட்டு அவங்கள்ட்ட நடவடிக்கை எடுக்க பர்மிஷன் வாங்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண என்ன பண்ண போறாரு? இப்படியாக அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? இப்படி எல்லாம் பேசினா தாம் பேசும் பொருளாக இருப்போம், திமுக தலைமை நம்மளை பார்த்து சந்தோஷப்படும், அதனால இன்னொரு 4 சீட்டு கூட கிடைக்கும். இது தேர்தலுடைய ஒரு யுக்தியா பயன்படுத்துறாரு நீதித்துறைக்கு எதிராக. இது அவருக்கு எதிராக போகுங்கிறத நாங்க சொல்றோம், வன்மையாக கண்டிக்கிறோம். நீதி அரசர்களை பேசுவதற்கு இவருக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. இவர் ஒருத்தர் பேசுறதுனால அந்த நீதி அரசருடைய மாட்சிமையோ இன்னைக்கு கூட என்ன தலைமை நீதிபதி அவரை சப்போர்ட் பண்ணி தான் இன்னைக்கு இவங்களுக்கு எழுதியிருக்காரு சபாநாயகருக்கு. அவரை சார் 505 நீதிபதிகள் கையெழுத்து போட்டு போறாங்க. அப்ப இவரது எடுபடல இல்ல, ஏன் கத்திக்கிட்டே இருக்காரு? அதாவது வேலை இல்லாத என்ன பண்ணுவாங்க, திண்ணையில உட்காந்துட்டு போறவருக்கு வாப்பா உனக்கு எனக்கு கொஞ்சம் பொழுது போறது பேச உட்காருங்க வம்படிப்பான். அந்த மாதிரி வம்படிச்சிட்டு இருக்காரு. அம்மாடிக்கிறது ஒண்ணு, சீட்டு வாங்கணும் கூட, அதுதான் அரசியலை தவிர வேற ஒண்ணும் இல்ல. திமுக தான் செய்ய முடியாததை இப்பொழுது திருமாவளவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னாக்கா பெட்டிஷன் கொடுத்தாங்க கனிமொழி அக்கா, பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து குளிர்காலத்துக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சு, அதனுடைய வயசு செத்து போச்சு, உயிர் இல்லை. இப்ப அடுத்தது என்ன பண்ண? தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு திமுக தயாராக இல்லை. அந்த கூட்டணிகளை வச்சு அது அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு நாடக போர்வையை பத்தின நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாரும் நிற்காது, வன்மையா கண்டிக்கிறோம். தக்க நடவடிக்கைகள் அவர் மீது பாயுங்கிறதையும் உறுதி செய்யறோம். அவருடைய பேச்சை வந்து யாருமே மதிக்கல, சிரிக்கிறாங்க. ஆமா நான் சங்கியா இருப்பேன், எப்படியோ உனக்கு என்னையா போய் அவன் வேலையை பார்த்துட்டு சொல்லிட்டால, அதை விட அவருக்கு தேவையே இல்லை. அவருடைய நிலைமை கீழே போகுங்கிறத பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.